ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவளை வச்சு அருமையான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகின பிறகு நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 4-5 போல் முந்திரி 4-5 போல் திராட்சை எடுத்துருக்கிறேன். இது லேசாக நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துண்டுகள் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ இதே கடாயில் இந்த நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேங்க. நான் லேஸ் அவல் தான் எடுத்துருக்கிறேன். அவளை இந்த நெய்யிலேயே லேசாக வறுத்து விட்டுடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கருகிடாமல் வறுத்து விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லேசாக மொறுமொறுப்பு வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம அவல் எடுத்த அதே கப்பால் 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம பாலை காய்ச்சி தாங்க சேர்த்துக்கணும். பால் சேர்த்து அவல் இந்த பால்லையே நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா இந்த அவல் நல்லா பாலில் வெந்து வந்துருங்க. பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த அவல் பாயசம் சட்டுன்னு செஞ்சிடலாம். பாலும் அவலும் இருந்தால் சரி, சீக்கிரமே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு அவல் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அவல் எடுத்து அதே கப்பால் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை கருப்பட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். நான் சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக 1 கப் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா பாருங்கள். கடைசி இது கூட முந்திரி திராட்சை ஆட் பண்ணால் அருமையான டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.